அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். நமது மாணவர்களுக்கு உதவித்தொகையானது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கின் வாயிலாகவே அரசாங்கம் செலுத்தி வருவதால் இதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது ஆதார் சீடிங், ஆதார் நாட் சீடிங், என்பிசிஐ இன்ஆக்டிவேட் என்று வரும். அதற்கு நாமே சரி செய்வதற்கான வழிமுறைகளை தற்போது இங்கே காணலாம். அதற்கு முதலில் மாணவர்களது ஆதார் எண், வங்கி கணக்கு எண் மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் கையில் இருந்தால் மட்டுமே போதும். இந்த பிரச்சனையை நம்ம எளிதாக தீர்த்துவிடலாம். அதற்கு முதலில் என்பிசிஐ என குரோம் ப்ரௌசரில் சர்ச் செய்யும் பொழுது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் npci.org.in என்று தோன்றும். அதனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மெனு பார் தோன்றும். மெனு பாரில் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்தவுடன் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் என்று தோன்றும். அதனை கிளிக் செய்தவுடன் திரையில் ஆதார் எண், பேங்க் அக்கவுண்ட் நம்பர் போன்றவற்றை நாம் பதிவிட வேண்டும். கஸ்டமர், பாரத் சீடிங் எனேபிளர், ஆதார் சீடிங் டீசீடிங் என்று வரும். ஆதார் சீடிங் டீசீடிங்கை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்தவுடன் ஆதார் எண்ணை பதிவிட வேண்டும். சீடிங் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பேங்க், இந்தியன் பேங்க். இப்பொழுது இந்தியன் பேங்க், உதாரணமாக இந்தியன் பேங்க். ஃப்ரெஷ் சீடிங், முதல் முறையாக இணைக்க வேண்டுமெனில் ஃப்ரெஷ் சீடிங் கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு அக்கௌண்ட் நம்பர் 6470 44 6068. மீண்டும் அதே எண்ணை கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் டைப் செய்ய வேண்டும். 6470446068 என்பதை கிளிக் செய்து டிக் பாக்ஸை டிக் செய்ய வேண்டும். டிக் செய்த பிறகு திரையில் தோன்றும் கேப்சாவை பதிவிட வேண்டும். சப்மிட் செய்த பிறகு ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தவுடன் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு ஓடிபி வரும். ஓடிபியை பதிவிட வேண்டும். 348365 என்று செய்தவுடன் கன்ஃபார்ம் என்று கேட்கும். கன்ஃபார்ம் கொடுக்கப்பட்டவுடன் யுவர் ஆதார் நம்பர் கரண்ட்லி மேப்ட் ஆன் இந்தியன் பேங்க், ப்ளீஸ் ப்ரெஸ் டு கன்ஃபார்ம். ஏற்கனவே இந்த ஆதார் எண்ணானது இந்தியன் பேங்க் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றது உறுதியாக கேட்கிறது. கன்ஃபார்ம். அலர்ட் மெசேஜ் வந்திருக்குது. யுவர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி மேப்டு. இதேமாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம மேப் ஆனிச்சுனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். மேப் ஆகலனாலும் இந்த சீடிங்கில் சீட் பண்ணிக்கலாம். சரி, சீட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டேட்டஸை நம்ம மறுபடியும் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? மறுபடியும் அதே இதில் போய்ட்டு ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து மீண்டும் ஆதார் எண்ணை பதிவிட வேண்டும். பதிவிட்ட பின் கேப்சாவை பதிவிட வேண்டும். செக் ஸ்டேட்டஸ் என்று கொடுத்தவுடன் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைலுக்கு மெசேஜ் வரும். நம்பர் சொல்லுங்கள். 1555868. கன்ஃபார்ம் என கொடுத்தவுடன் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் இதே தான் என்பிசிஐ லிங்க் ஆகிவிட்டது. இனி வருங்காலங்களில் எந்த ஒரு அரசு சார்பில் எந்த உதவித்தொகையை ஆதார் எண்ணை வாயிலாக செலுத்தினாலும் இந்த பேங்க் எண்ணிற்கு வந்து சேரும் என்பதுதான் அந்த என்பிசிஐ ஆக்டிவேட்டட். அதனால தான் ஆதார் மேப் செய்ய சொல்கிறாங்க. நன்றி. இப்படிக்கு
வினோத்குமார் லேப் அசிஸ்டன்ட், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, எலவனாசூர். நன்றி, வணக்கம்.